ஏன்டி ஒரு மாதிரி இருக்க? இப்பெல்லாம் உங்க அண்ணா பண்றது எதுவுமே சரியில்லடி. ஹே, அவன் என்னைக்கிடி சரியா பண்ணியிருக்கான் இன்னைக்கு சொல்ற? இத சொல்றதுக்கு தான் என்ன 3 நாள் இங்க ஸ்டே பண்ண சொன்னியா? நான் ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். அப்போ எந்த ஹாஸ்பிட்டல் போலாம்? சேம் பிளட், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்க அண்ணன் மாதிரி மொக்க காமெடி போட்டா அடி வாங்குவ சொல்லிட்டேன். சரி சரி, அவன் என்னதான் பண்ணான்? இதுல என்ன கணக்கு மிஸ் ஆகுது? ம். இது சரிப்பட்டு வராது. ஃபோன் எங்க கால்குலேட்டர் போடுவோம். ஷூ மேல இருக்கு. டேய் ஒரே நிமிஷம் உன் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிற கால்குலேட்டர். அதில் 2 கால்குலேட்டர் இருக்கு. நீ கன்ஃபியூஸ் ஆயிடுவ. உங்கள் அப்பா தான் உன்னை மேக்ஸ் படிக்க வச்சிருக்கான்ல, சொந்தமாக கணக்கு போடுற. இதுக்கப்புறம் என் ஃபோனை தொடர வரலாம் வச்சுக்காத. கேட்டால் மேக்ஸ் கிராஜுவேட்னு பீத்திக்கிறது. எனக்கு என்னமோ உங்க அண்ணன் ஏதோ தப்பு பண்றான்னு தோணுது. சீச்சி, அப்பெல்லாம் இல்லடி. எங்க அண்ணனுக்கு அவ்வளோ டேலண்ட்லாம் இல்ல. நீ ஏதோ ஓவர் திங்க் பண்ணாத. பாத்தியா உங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு? எனக்கும் அப்படிதான் தோணுது. உனக்கே அப்படி தோணுது? சேம் பாடி லாங்குவேஜ். உன்னை லவ் பண்ண டைம்லயும் இதே தான் பண்ணான். சரி வா. ம். அப்படிதான் ஒரே மூச்சில் விடாமல் அழுத்திக்கிட்டே இருக்கணும். அது 10 கிலோமீட்டருக்கு சிங்கிள் ஸ்ட்ரெச்சா, ஸோ நம்ம ஓடிக்கிட்டே இப்ப நம்மள இருக்கணும். பார்த்த உடனே அவன் கால் கட் பண்ணிட்டான்னா அதுக்கு confirm. சத்தியமா பண்ணலனா? இருப்பானுங்க. 50% கன்ஃபார்ம். ஓ ஓ. ஒரு நிமிஷம் இரு. என்ன 50%? ஒன்றும் இல்லை. ஃபோனில் யார்கிட்ட பேசுகிற? ஆஃபீஸ் குளிக்கு. பையனா பொண்ணா? ஏய், நீ என்னடி புதுசா என்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க? சரி ஓகே, நீ பேசு, நாங்கள் ஏய். போகிறோம். அங்கே நில்லு. நீங்கெல்லாம் போக வேணாம், நானே போய்க்கிறேன். எதுக்கு? ஃபோனில் பேட்டரி தீர்ந்து போச்சு, சார்ஜ் போடணும். சாம், என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. என்ன? நான் போய் அவனுக்கு தெரியாம அவனோட ஃபோன் எடுத்துட்டு வரேன். உனக்கு என்னெல்லாம் செக் பண்ணுமோ எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். எப்படி? ஏய் சூப்பர் டி. இந்த விஷயம் எனக்கு கூட தோணல பாரு இத்தனை நாள். நீ இங்கே இரு, நான் போய் வேலையை முடிச்சிட்டு வரேன். ஓகே. என்ன ஹேமா இந்த பக்கம் வந்த 2 நாள் குளிக்கலன்னு கேள்விப்பட்டேன். குளிக்கலான்னு வந்தியா? ரொம்ப நல்ல முடிவு. மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்புறம் ஃப்ரெண்டு கூட நல்லா ஜெல்லாயிட்ட போல. பார்க்கவே கன்றாவியா இருக்கு. என்ன விஷயம்? டே அண்ணா, அவ உனக்கு பொண்டாட்டி ஆவறதுக்கு முன்னாடில இருந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். எங்களுக்குள்ள 1000 சீக்ரெட்ஸ் இருக்கும். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. நல்ல விஷயம். அப்புறம் நான் ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு வெளியே போறேன். அவரை சீக்கிரமா சமைச்சு வைக்க சொல்லு. எங்க போற? எல்ஐசி பில்டிங்ல இருந்து குதிக்க போறேன். வரியா? நீ தனியா போய் விடு. எதுக்கு? என் இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஆட்டே போடுறக்கா? அதெல்லாம் முடியாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். குளிக்க போகும்போது எதுக்கு வாட்ச்? வாட்டர் ப்ரூஃபான்னு செக் பண்றதுக்கு. சரியான லூசு. என்ன போய் இவ்வளோ நேரம் ஆச்சு? ஃபோனை எடுத்தாளா இல்லை அவன்கிட்ட மாட்டிக்கிட்டாளா? ஏய் என்ன எடுத்துட்டியா? ஃபோன் எடுத்தாச்சு. பாஸ்வேர்ட் என்ன? என்னது ஃபோனுக்கு பாஸ்வேர்ட் போட்டிருக்கானா? நீ என்னடி சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாத்துக்குமே ஷாக் ஆகுற? பாஸ்வேர்ட் சொல்லு. தொழில தப்பா பேசாத. சாரி. ஓகே நோ ப்ராப்ளம். ஆனா எல்லாமே போச்சு. ஐயோ, அவன் ஃபோனுக்கு பாஸ்வேர்டே போட்டதில்லை இத்தனை வருஷம். இப்போ அவன் போட்டிருக்கானா? கன்ஃபார்ம். ஃபோனை ஓபன் பண்ணா 100% கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பாஸ்வேர்ட் சொல்லு. ஏ லூசு, அவன் பாஸ்வேர்ட் போட்டிருக்கான்றதே எனக்கு இப்பதான் தெரியும். என்கிட்ட போயிட்டு அவன் ஃபோன் பாஸ்வேர்ட் என்னன்னு கேட்டுட்டு இருக்க? சரி சரி சில். என்கிட்ட ஒரு கெஸ் இருக்கு. பாஸ்வேர்ட் என்ன சொல்லு? என்னோட டேட் ஆஃப் பர்த். உன்னை ஒரு ஆளா கூட அவன் மதிக்கல. உன்னோட டேட் ஆஃப் பர்த் அவன் பாஸ்வேர்டா போடுவானா? அப்போ உன்னோட டேட் ஆஃப் பர்த்? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. இந்த பைத்தியக்காரன் வேற எதை பாஸ்வேர்டா போட்டிருப்பான்? அப்பதானே சார் கரெக்டான பாஸ்வேர்ட் போட்டு போனை ஓபன் பண்ணுவாரு.
இன்னொரு வாட்டி என் போன்ல கை வச்சா காணாபடம் ஆயிருவேன். ஓ ஃபர்ஸ்ட் போனை ஓபன் பண்ணு, யார் பணமாகறான்னு அப்புறம் பார்க்கலாம். ஏய் இப்போ எதுக்கு நீங்க போன் ஓபன் பண்ணனும் பாக்குறீங்க? என்னாச்சு சாம் உனக்கு? என்னாச்சு? நான் தான் அவள போன் எடுத்துட்டு வர சொன்னேன் ஒரு கால் பண்றதுக்கு. பார்த்தா சார் புதுசா பாஸ்வேர்ட்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. என்ன கதை? கால் தானே, நம்பர் சொல்லு. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு சரியா படல சொல்லிட்டேன். ஒரு போனை ஓபன் பண்றதுல உனக்கு என்னடா பிரச்சனை? ஏய் சாம், இவ பேச்ச கேட்டு நீ என்ன சந்தேகப்பட்டு இருக்கல? இங்க பாரு, ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இவ பேச்ச கேட்டு நீ என்ன சந்தேகப்படுறது, அந்த பிராணநாதனே சந்தேகப்படுற மாதிரி. இப்போ என்ன, நான் ஏன் போனுக்கு பாஸ்வேர்ட் போட்டுருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும். நல்லா கேட்டுக்கோ. என் ஆஃபீஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் போன்ல தான் விட்டு பாக்குறாங்க. அதை தடுக்கிறதுக்காக மட்டும் தான் இந்த ஆக்ஷன். இப்போ என்ன, என் போனை வாங்கி செக் பண்ணாதானே பாஸ்வேர்ட் போட்டேன். இந்த ஆப்ல ஏதாவது இருக்கா, இந்த ஆப்ல ஏதாவது இருக்கா, இந்த ஆப்ல ஏதாவது இருக்கா? இங்க பார், மொத்தத்துல வேற எந்த தப்பு நான் பண்ணல. ஐ லவ் யூ உமா, நீ கடடி சும்மா. இப்போ இங்க என்ன ஆச்சு? அது மே 4ஆம் தேதி தான் தெரியும். செய்யப்பா, வீட்டுல இருக்கிற குட்டி சாத்தாங்கிட்டு மறைக்கிறதுக்கு கிஃப்ட் புச்சல் கட்டி கொண்டு வர வேண்டியதா இருக்கு மச்சான். அதெல்லாம் ஒண்ணு நான் பாத்துப்பேன். அடி பாவி, தாலி கட்டி தொங்க விடுற இடம் அடியுது. மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா, குடும்பமா நன்றி கடன் பட்டிருக்கோண்டா. யார தம்பி? உன்னை யாரு இப்ப இங்க வர சொன்னா? நான் இப்ப வரல, நீ ஒரு கிஃப்ட நைஸா உள்ள எடுத்துட்டு வந்தல, அப்பல இருந்து நான் கூட தான் வந்துட்டு இருக்கேன். பாத்துட்டல, சரி கிளம்பு. கிளம்புடி. முதல்ல அதை வெளில எடு. வெளியில எடுன்னு சொன்னேன். நானும் வந்ததுல இருந்து போனா போதுன்னு பாத்துட்டு இருக்கேன். என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன அடிக்க போறியா? ஏய் ஆமாண்டி. ஹேமா, அழகு தங்கச்சி, அண்ணனை பார்க்க வந்திருக்கீங்களா? அண்ணா உங்களுக்கு என்ன வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? உனக்காக நான் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். 8 முளை வெட்டி கட்டிக்கிறியா? அப்படி வரியா? சரி சரி. அதுவா சாம், இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? அதாவது நீ போன வாரம் கூட ஆன்லைன்ல ஒரு ஆச்சு வாங்கணும்னு சொன்னல, அத நான் அப்பவே ஆர்டர் போட்டேன். அப்புறம் போட்டு பார்த்துட்டு தரலாம் தான். தேங்க்ஸ் அண்ணா. பட் இருந்தாலும் இவன் என்ன பண்ணான்னு எங்க கல்யாணத்துல ஒரு பொண்ணு அழகா ஒரு லேங்கா கட்டி இருந்துச்சு சொன்னேன்ல, அத ஆர்டர் போட்டு நீ ஒரு வாரத்துல வந்துரும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா. இருந்தாலும் சாம், இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? பீரோக்குள்ள ஒரு பார்சல் ஒளிச்சு வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பார்சலை யாருக்கோ கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண போறேன்னு வேற சொல்லிட்டு இருந்தான். ஓ சருக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்கா? நினைச்சேன் நீ போனுக்கு பாஸ்வேர்ட் போடும் போதே எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு. எடு அந்த பார்சல் எடு. என்ன பார்சல்? அதான் இவ சொன்னாலே அந்த பார்சல் தான், எடு வெல்ல. ஏய், அவ சும்மா ஏதாவது உளறிட்டு இருப்பாடி, உனக்கு அவளை பத்தி தெரியாதா? எது, நான் போய் சொல்றேனா? இரு சாம், நானே எடுத்து காமிக்கிறேன். அதான் உள்ள ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. அங்க ஒண்ணும் இல்ல செல்லம். ஏய் நீ விடு, நீ எடு போ. தள்ளு. இந்த பக்கம் திறக்கல. என்னாச்சு? அங்கதான் பார்த்தேன். சாம், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இவன் நமக்கு வேணாம்னு. நீ தான் தேவையில்லாம நல்ல பம்ப குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சிருக்க. எருமை, ஒழுங்கா பார்க்க கூட மாட்டியா? என்ன தூக்கத்துல கனவு ஏதாவது கண்டியா? இல்லடி, நான் பார்த்தேன். உள்ளதா இருக்கு, நல்லா போய் தேடு. சாம், திரும்பவும் சொல்றேன், இவன் நமக்கு தேவையில்ல. அப்படியே வச்சிருந்தோன்னு வை, நம்மள பிரிச்சு விட்டுருவா. வா போலாம் போலாம். ஓ, அப்புறம் உண்மையிலேயே கண்டுபிடிச்சிட போறா. என்னடா சொல்லு சொல்லு நடிக்குது. என்னது இது? நானே உன்கிட்ட அதை பத்தி பேசணும்னு தான் இருந்தேன். அது அவ உனக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறமா? யாரு? யாருக்கா? அதான் நீ இந்த gift வாங்குனல, அவங்கள தான் நான் சொல்றேன். என்னன்னா புது அண்ணியா? சும்மாரி, பைத்தியம் மாதிரி உளறிட்டு. ஆமாண்டா, நான் பைத்தியம் தான். என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி தானே தெரியுது உனக்கு? என்னடா திட்டிட்ட? டேய், லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காதடி. நான் லூசு தான்டா. உன்னை போய் நான் நம்பணும் பாரு. நான் லூசு தான். என்ன திடீர்னு உண்மையை ஒத்துக்கிட்ட? நான் இந்த வீட்ல இருந்தேன், எனக்கு தான் அசிங்கம். நான் கிளம்புறேன். சொல்லு, சந்தோஷமா இரு அவ கூட. ஏய், எங்கடி போற? அது உனக்கு வாங்கின கிஃப்ட்டி. எது, அவளுக்கு வாங்குனியா? ஆமாண்டி, வசப்பூச்சி. நாளைக்கு என்ன நாள்டி?
தக்காளி எங்களுக்கு ஆனிவர்சரி அதுக்கு ஒரு சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணலாம்னு பார்த்தா அதை ஐயோ, கெடுத்து ஐயோ, கெடுத்து ஐயோ. கெடுத்து வைக்கிறேன். சாம் ஹே இருடா நானும் வரேன். டேய் அண்ணா இருடா. சாம் நில்றி. ஏய் வீட்டை விட்டு போறேன் முட்டு சந்துக்கு தாண்டி போயிட்டு இருக்க. வீட்டை விட்டு ஓடி போறேன் மரியாதை பத்திரி உன்னால. என்ன என்ன சொல்ல போற? நீ ஒரு வாரம் என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போதே எனக்கு தெரியும் இது இங்க தான் வந்து நிக்கும்னு. ஏய் இந்த சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தாண்டி நான் இவ்வளவு பண்ணேன். ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னு கேளுடி. என்ன என்ன சொல்ல போற? அவ உனக்கு சிஸ்டர் மாதிரி, அவளுக்கு பர்த்டே வருது அதனால சர்ப்ரைஸா அவளுக்கு gift வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்ல போறியா? இல்ல. ஓ அப்ப சிஸ்டர் இல்ல. ஓ ஃப்ரெண்டா? சூப்பர். அதுவும் இல்லடி. ஓ அதுவும் இல்லையா? அப்போ லவ்வரா? ஏய் இல்லடி. ஓ அப்போ ஃப்ரெண்டும் இல்ல சிஸ்டரும் இல்ல லவரும் இல்லனா அப்புறம் என்னடா? உன் பொண்டாட்டியா? ஆமா சாம். பாரு உன் தங்கச்சியும் சொல்றா. ஏய் லூசு. அவ சொல்ல வரது முழுசா கேளுடி. ஏய் நீ சொல்லி. அவன் பொண்டாட்டி யாரு? நான் தான். அப்ப உனக்கு தான் இந்த gift. அப்படினா கூட இப்ப எதுக்கு எனக்கு வாங்கி தரணும்? ஏய் நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கு என்ன நாள்? வெட்னஸ்டே. ஏய் வெறுப்பேத்துறடி நீ. ஏய் சொல்லி புரிய வைடி. ஹே பட்டர் டாட்டர், நாளைக்கு என்ன நாள்? உங்க ஆனிவர்சரி. அதுக்காக தான் இவன் இந்த பிளானை போட்டிருக்கான். அது புரியாம என்ன வேற இங்க கூப்பிட்டு இன்னொரு ஃபிகரை உஷார் பண்ற அளவுக்குலாம் இவன் டேலண்ட் கிடையாது. புரிஞ்சுக்கோ. தேங்க்ஸ். ஆனா அந்த கடைசி டெலாக் அவாய்ட் பண்ணிருக்கலாம். டேய் சாரிடா. டேய் அதான் சாரி கேக்குறேன்ல ப்ளீஸ். சாரிடா.